ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோவில் புளிசாதம் மாதிரி எப்படி புளிசாதம் நல்லா செய்யலாம் அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் இன்றைக்கி மதியத்துக்கு என்னென்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா புளி சாதமும் வாழைக்காய் வறுவல் தான் நம்ம செய்ய போகிறோம். நான் அதுக்கு ஆல்ரெடி அரிசியை ஊற வச்சுட்டேன். அரிசியை ஊற வச்சுட்டு 2 தடவை அலசி அந்த தண்ணியை நான் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் இருக்க தண்ணியை நம்ம எடுத்து வச்சுருக்கேன். புளி ரசத்துக்கு தேவையான புளியை நம்ம ஊற வச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டே நம்ம ஊற வச்சாதான் அந்த புளி நல்லா ஊறி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுவல். வாழைக்காய் வறுவலுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வாழைக்காயை நறுக்கிடலாம். காயோட தோலை நம்ம ஃபஸ்ட்டு சீவி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதான் இல்லை. நம்ம கத்தியை வச்சு லேசாக நம்ம தோலை மட்டும் இழுத்தோம்னா நமக்கு தோல் கிடச்சிரும். கொஞ்சம் லைட்டாக தோல் மட்டும் போயிட்டு அந்த தோல் காயோட கொஞ்சம் ஒட்டியிருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் எப்படி இருக்கிறேன்னா அதை எடுத்தோன்னே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அப்படியே நேராக நம்ம போடாமல் நம்ம ஸ்லைஸாக நம்ம போட்டோம்னா அது பார்க்குறதுக்கு ஒரு மீன் ஷேப்பில் நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ஒரு டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணிக்கிறங்க. இதை நம்ம ரெண்டையுமே கட் பண்ணிவிட்டு ஓரம் எடுத்துடலாம். நம்ம அரிசி ஒலை வச்சாச்சு. அரிசி தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம அந்த இருக்கிற தண்ணியை நம்ம அலசி எடுத்துகிட்டு இதை நம்ம சாப்பாட்டில் போட்டுடலாம். சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி வைக்கணும். அப்போ தான் நம்ம சாதத்துக்கு தண்ணி பத்தாத போது நம்ம ஊற்றிக்க முடியும். அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நான் அரிசி போட்டுட்டேன். அரிசி போட்டுட்டு நம்ம சாப்பாட்டுக்கு உப்பு போடுறவங்க நம்ம உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே மூடலாம் வேண்டாம், நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாதம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வாழைக்காயை வறுக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நான் நான்ஸ்டிக் தான் வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வாழைக்காலாம் வறுக்கிறதுக்கு நான்ஸ்டிக் கொஞ்சம் எண்ணெய் நிறையா பிடிக்காது. அதனால் அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரியட்டும். இதுக்கப்புறமா 2 பல் பூண்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், சின்ன சின்னதாக நச்சு எடுத்துருக்கேன். நம்ம நச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நம்ம ஒரு கொத்து அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம வாழைக்காயும் சேர்த்துக்கலாம். நான்ஸ்டிக்கில் நம்ம சமைக்கும் போது நமக்கு நிறைய எண்ணெயும் பிடிக்காது. அது மாதிரி நம்ம கடாயில் அது ஒட்டி வராது. அதனால சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கிறோங்க. அது கூட நம்ம எந்த அளவுக்கு உப்பு சேர்க்கணுமோ அந்தளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த பெருங்காயத்தூள் உப்பு எல்லாமே நல்லா போய் சாடுற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இதை ஸ்லோவில் வச்சு நம்ம இது சமைக்கலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மசாலாத்தூள் எதுவுமே மூடி போடுறதுக்கு முன்னாடி நம்ம போட வேண்டியதில்லை. காய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாதி காய் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இப்போ இதுக்கு தேவையான மசாலாத்தூள் போட்டுடலாம். சாப்பாடு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ மசாலாத்தூள் பார்த்திங்கன்னா நான் சிக்கன் 65 மசாலா தான் நான் எடுத்திருக்கேன். நார்மலாக மிளகாத்தூள் நம்ம சேர்க்கலாம். இருந்தாலும் சிக்கன் 65 நம்ம சேர்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். சேர்த்துட்டு இது கூட நான் சிக்கன் 65 பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அது கூட மஞ்சத்தூள் 2 சிட்டிக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மேலாப்பில் எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட எண்ணெய் சேர்க்கும் போது தான் அந்த மசாலோட வாசனை எல்லாமே ஓரளவுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால் சேர்த்தாச்சு. இப்போ சாதம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம அதை வடித்து எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா ஓரளவுக்கு பிரட்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் லைட்டாக அதை நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு வேகட்டும். அடுத்த கடையில் பார்த்திங்கன்னா நான் புளி ரசம் வைக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருள் எல்லாமே அரைக்க போகிறேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு தட்டு நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறோங்க. நம்ம வறுத்து எடுத்த எல்லா பொருளையுமே நம்ம அதில் கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மிளகு அதுவும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம காஞ்ச மிளகாய் போடுவோம். அப்படிங்கிறதுனால நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். வாழைக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை நம்ம வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லாவே வெந்து வந்திருக்கு. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா
கடுகு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பொரிச்சதுக்கப்புறமா வெந்தயம் வந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை வற்றலாம். அது கூட சீரகம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கிறேங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எள்ளு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா ஒரு 3 மிளகா நான் வந்து வறுத்து எடுத்திருக்கேன். அதையும் நம்ம வந்து வதக்கி எடுத்திருக்கேன். எண்ணெய் இல்லாமல் அதையும் நம்ம சேர்த்துக்கிறேங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து தோல் வந்து உரிக்காதனால தனியாக ஒரு டப்பாவில் போட்டுட்டு நம்ம வந்து தோல் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து புளி ரசம் வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு சேர்த்துட்டு உளுந்தம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சு வரைக்கும் வதக்கி விடுங்க. காஞ்ச மிளகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 காஞ்ச மிளகா 2ஆக கிள்ளி சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொத்து அளவுக்கு நம்ம வந்து கருவேப்பிலையும் அது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதங்கட்டும். தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது நமக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க புளியையும் நம்ம வந்து இது கூட சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. நாம் வந்து சாதத்துக்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம். அதனால் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. அப்போ தான் நமக்கு சாப்பாடு வந்து நல்ல ஒரு கலராக கிடைக்கும். இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள், மிளகாய், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், கடுகு, சோம்பு, இதெல்லாமே நான் வந்து வேர்க்கடலை, எள்ளு இது எல்லாமே நான் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு இருந்தால் மீடியமாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து நல்லாவே கொதிச்சு வந்துட்டுருக்கும்போது நல்லா கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இந்த பொடி வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வேகணும். இதில் வந்து லாஸ்ட்டாக நான் வந்து வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். நம்ம வந்து வேர்க்கடலை வந்து பச்சை வேர்க்கடலை இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக நான் வந்து சேர்த்துட்டு நம்ம சமைச்ச பொருள் எல்லாமே அப்படியே இருக்குங்கிற போது நம்ம எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம அது நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அந்தந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்குமோ அதை அந்த இடத்துல எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லாவே கொதிச்சு வந்துச்சு. வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்து போட்டுட்டா நமக்கு வந்து கலர் கொஞ்சம் மாறி இருக்கும். இது கொஞ்சம் கலர் வெள்ளையாக இருக்குது. இப்போ சாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வடித்து எடுத்தாச்சு. சாதத்தை வந்து நம்ம வந்து ஆற வச்சு தான் நம்ம வந்து சாப்பாடில் போட்டு பிணைஞ்சிக்கணும். அதனால் ஆறட்டும். இப்போ நமக்கு வந்து புளியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு ஃபுல்லாகவே அந்த புளி வந்து நல்லா தெரிச்சு ஃபுல்லாக நமக்கு வந்து அழுக்காக இருக்குது. இதை வந்து நம்ம உடனே கையோடு க்ளீன் பண்ணிடணும். இல்லைன்னா நமக்கு வந்து க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சும்மா லைட்டாக நம்ம வந்து தண்ணியை வந்து மேலாப்பில் தெளித்து எடுத்துக்கலாம். தெளிச்சிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ஊற போட்டுட்டு நம்ம வந்து ஒரு துணி வச்சு நம்ம ஃபுல்லாக துடைச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து கிச்சன் அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நீட்டாக கிடச்சிரும். நம்ம அப்பப்போ சமைக்கும்போது நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணால் தான் அடுத்து சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறி வந்துருச்சு. சூப்பராக ஆறி இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த புளி கூட போட்டு நம்ம பிரட்டி எடுத்துடலாம். புளி வந்து பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு. நம்ம அந்தளவுக்கு எண்ணெய் சேர்க்கும் போது தான் நமக்கு சாப்பாடு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அள்ளி ஊற்றினா கூட எண்ணெயை தனியாக அள்ளி ஊற்றலாம். அந்தளவுக்கு இருக்குது. அந்தளவுக்கு இருந்தால் தான் நமக்கு சாதம் டேஸ்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்தளவுக்கு. ஆனால் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறீங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இதுலேருந்து கொஞ்சம் மசாலாவை எடுத்து வச்சுட்டு இதில் இருக்க கடாயில் இருக்க பார்த்திங்களா, அந்த கடாயில் இருக்க மசாலா வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டு பிரட்டிட்டு பத்தலைன்னா நமக்கு மறுபடிக்கு நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை நம்ம எடுத்து வச்சுட்டா நம்ம வந்து சாதம் வந்து மீந்து போகும்போது நம்ம புளி சாதம் மாதிரி கட்டி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். வேஸ்ட் ஆகாது. இந்த புளி சாதத்தை வந்து காலையில் நம்ம கிளறி வச்சுட்டு மதியம் சாப்பிட்டாவோ இல்லை அடுத்த நாள் சாப்பிட்டா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அதோட புளியும் சரி நம்ம போட்டிருக்க வேர்க்கடலை, எள்ளு இது எல்லாமே சாதத்தில் போய் நல்லா ஊறி இருக்கும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் வந்து எழுதி அனுப்புங்க. இப்போ கிச்சன் வேலை ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. நம்ம எப்போவுமே வேலையை செஞ்சுட்டு நம்ம கிச்சனை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மேலே நான் எதுவுமே வைக்கல. நம்ம என்ன சாப்பாடு செஞ்சோமோ அதை மட்டும்தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சாப்பிடும்போது எடுத்து மாற்றி சாப்பிட்டுக்கலாம். இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டுடலாம். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவல் நல்லாயிருக்கும், உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் துவையல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து துவையல், தேங்காய் துவையல், கருவேப்பிலை துவையல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.